இந்த ட்ரெண்ட் லைன் நியராக நம்ம லைன் ஒன்று போட்டுருவோம் இந்த ரேஞ்சில். அதாவது 21,889ங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்னு வச்சுக்கலாம். ட்ரெண்ட் லைனும் ப்ளஸ் அந்த இதுவும் இருக்குது, சப்போர்ட்டும் இருக்குது. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 21,860ங்கிறது அடுத்த சப்போர்ட். இந்த சப்போர்ட்லேயும் மார்க்கெட் மேல் நோக்கி ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாலும் இதுலேருந்து மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பாக இருக்கும். ஒருவேளை இது பிரேக் பண்ணும் பட்சத்தில் தான் மார்க்கெட் இறங்கிறதுக்கு வாய்ப்புன்னு பார்த்தோன்னா இந்த இடத்த பிரேக் பண்ணால் மட்டும்தான். அதாவது 21,860 பிரேக் பண்ணால் இறங்கிறது வாய்ப்பாக இருக்கும். இப்போ ஒரு மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் சின்னதாக போட்டுறேன். இப்போ மார்க்கெட் வந்து நாளைக்கு ஒரு கேப் அப் இருந்து அந்த 21,000 இந்த ரேஞ்ச், அதாவது இன்றைக்கி போனது ரீசெண்டாக பண்ண ஹை இருக்குல்ல 21,980 அப்படிங்கிற ரேஞ்சை பிரேக் பண்ணுனா அதில் வந்து நான் சப்போர்ட்டாக போடல, சின்ன லைன் மட்டும் போட்டுறேன். இதுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்.